மது, அப்புறம் புகைப்பிடித்தல். இந்த மாரி அடிக்ஷன் ரொம்ப அடிக்ஷனா மாறிடுச்சு அப்படின்னா, அந்த பழக்கம் அத விட முடியாது. அவங்க அத எப்படி செஞ்சிருப்பாங்க, அந்த பொருள செய்றதே வந்து டைரக்ட்டா போய் மூளைய போய் பாதிக்கிற மாரி தான் செஞ்சிருப்பாங்க. மூளையில அந்த ஒரு பொய்யான நம்பிக்கைய வளர்க்குற மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க. திருப்பி திருப்பி அது வேணும் வேணும்னு கேட்குற மாரி தான் செஞ்சிருப்பாங்க. இது வந்து மதுவுல மட்டும் இல்ல. புகைப்பிடிக்கிற அந்த இதுல மட்டும் கிடையாது. புகையிலைல மட்டும் கிடையாது. நம்ம சாப்பிடுற பல விதமான பொருட்களையும் இப்ப அந்த மாரி தான் தயாரிக்கிறாங்க. அது வந்து ஸ்லோ பாய்சன் மாரி தெரியவே தெரியாது நம்மளுக்கு. ஆனாலும் அது மறுபடியும் மறுபடியும் வேணும் வேணும்னு தோணும். இப்ப சில ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அதுல வந்து அது வெறும் சுகர் தான் அந்த மாரி நம்மளுக்கு அந்த ஃபீலிங் தரும். அதனால டயபெட்டிஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிகேஸ்க்கே அந்த மாரி இருக்கு. அத விடவே முடியாது. அத சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அந்த மாரி தோணுறதெல்லாம் இருக்கு இன்னும். அவங்களுக்கு அது ஒரு பெரிய டெஸ்ட் பேப்பரா இருக்கும். ஸோ, இந்த மாரி இப்ப சின்ன பசங்கள எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அந்த ஒரு சிப்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, பேக்கெட் ஐட்டம்ஸ். அது டேஸ்ட்டா இருக்கோ இல்லையோ, ஒரு வாட்டி அத சாப்பிட்டா மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கு. இந்த மாதிரி ரசாயன பொருட்களும் இருக்கு. அதுல இந்த மாரி ஒரு பொடி ஐட்டம்ஸும் கிரியேட் பண்ண தான் செய்றாங்க. இதுவும் ஸ்லோ பாய்சன். இதுவும் அடிக்ஷன் தான். நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு ஆனா இதோட இம்பாக்ட் வந்து உடனே தெரியாது. அது அவங்களோட உடல்ல வந்து தெரியும். ஆனா இப்படி குடிக்கிறாங்க, இந்த மாரி பண்றாங்கன்னா, அது பக்கத்துல இருக்கிறவங்களையும் பாதிக்கிறதுனால, அது ரொம்ப பெரிய இம்பாக்ட்டா மாறிடுது உலகத்துல. அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல. புகை புகைப்பிடிக்கிறதும் எப்படி? பக்கத்துல இருக்கிறவங்கள பயங்கரமா பாதிக்க வைக்கும். குடிக்கிறதும் அப்படிதான். மன ரீதியாவும் பக்கத்துல இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. இவங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசுவாங்க. தன்னுடைய சுயநினைவை இழக்குறாங்க. அப்போ மத்தவங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நம்ம சாப்பிடுற ஃபுட் ஐட்டம்லயும் அந்த மாதிரி கலக்க தான் செய்றாங்க. அத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலேயே பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த டோப்பமைன தப்பா வந்து அது வந்து ஆட்கொள்ளும். டோப்பமைனுங்கிறத வந்து தப்பா வந்து உள்வாங்கிக்கும். மறுபடியும் மறுபடியும் அதையே செய்யணும் அப்படின்றது தோணும். சரிங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வாயால சொன்னாலாம் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ, நம்மளுக்கு வைப்ரேஷன வந்து அவங்களுக்கு குடுக்கணும். அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன். இது தவறு, இது தவறான செயல், இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன ஆத்மா கிட்ட நம்ம பேசணும். அப்படி பொறுமையா யோகா பண்ண பண்ண அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும். நம்மளோட பியூரிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம பியூரா இருக்கணும். நம்மளோட பியூரிட்டியோட வைப்ரேஷன்ல தான் அவங்க மாறுவாங்க. ஆத்ம ஸ்திதியில இருந்து சாப்பிடுறது, நம்ம நடந்துக்கிறது, அதுவும் பியூரிட்டில தான் அதுவும் பியூர் தான். ஸோ எவ்ளோ பியூரா வந்து நம்மளுடைய பேச்சு இருக்கு, எவ்ளோ விலகி இருந்து செயல்படுறோம், அதையும் வச்சு அந்த வைப்ரேஷன் அவங்கள மாத்தும். நம்ம இப்ப வீட்லயே யாராவது இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்ல. அது நம்மளுக்கும் விகாரத்த தான் அதிகப்படுத்தும். நம்மளுக்கும் கோவம், ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன்ற விகாரத்த அதிகப்படுத்தும். நம்ம இப்ப யோகா பண்ண பண்ண ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, நம்ம அதுல ஒரு பாதிப்ப உணர மாட்டோம். அதாவது இப்ப அவங்க ஏதோ குடிச்சிட்டு ஏதோ பேசுறாங்க. அவங்களோட கெட்ட பழக்கம் நம்மள பாதிக்காது. மன ரீதியா பாதிக்காது. உடல் ரீதி சொல்லல. மன ரீதியா நம்மள பாதிக்காது. அடுத்து என்ன பண்ணுவோம்? அப்படி மன ரீதியா பாதிக்கலனாலே, யாரோ பேசுறாங்க. இப்ப ரோட்ல யாரோ குடிச்சிட்டு போறாங்கன்னா, நம்ம அஃபெக்ட் ஆவோமா? மாட்டோம். அதே மாரி இந்த வீட்லயும் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, விகேஸ் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த யோக ஸ்திதியில இருந்து இருந்து சுப பாவனை குடுக்க முடியுது அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து அதுல அஃபெக்ட் ஆகல, பற்று இல்லன்னு அர்த்தம். அதே சமயம் சகயோகத்தையும் அவங்களால குடுக்க முடியும். வைப்ரேஷன் குடுத்து குடுத்து மாத்த முடியும். அது சீக்கிரமா நடக்கிற விஷயம் இல்ல. நான் இப்பவே சொல்லிடுறேன். சீக்கிரமா நடக்காது. பிகாஸ் அந்த சமஸ்காரம் ஆழமா இருக்கு. அவங்க மீட் பண்ற ஆத்மாக்களோட சமஸ்காரமும் அதே மாரி லோவா இருக்கும். ஸோ, நம்ம இந்த மாரி யோகா பண்ண பண்ண தான் மாறும். ஒரே நாள்ல மாறிடாது. இன்னும் சில கேஸ்ல என்ன ஆகும், பிகேஸ்க்கு இந்த பழக்கம் இருக்கும் பொழுது, அவங்களோட சமஸ்காரத்த அவங்க நெனச்சா ஈஸியா மாத்தலாம். ஏன்னா, அவங்க பழகுறது வந்து இப்ப இன்னொரு பிகேஸோட ஒரு 4, 5 பிகேஸோட பேசுறாங்கன்னா, ஆத்ம யோக சக்தி இருக்கிறவங்களுக்கு பத்தி சொல்றேன். யோக சக்தி இருக்கிற ஆத்மாக்கள் கிட்ட பேசுறாங்க. அந்த மாரி இருக்கும் பொழுது அவங்களால மாத்த முடியும் கண்டிப்பா. மனசு வச்சு ஒரு நல்ல கைடன்ஸோட இருந்தா அவங்களால கண்டிப்பா சீக்கிரம் மாத்திடலாம். அது எல்லாத்துக்குமே அடித்தளம்னு பார்த்தா, யோக ஸ்திதி, ஆத்ம ஸ்திதி தான். இப்ப நம்ம எப்படி சுப பாவனை வைக்க போறோம் அப்படின்னா, அவங்களுடைய உண்மையிலும் உண்மையான கேரக்டர, உண்மையிலும் உண்மையான ஸ்திதிய, உண்மையாவே ஆத்மாவுடைய
நற்குணங்கள் என்ன? அது 7 நற்குணங்கள் தானே. அதுதான் உன்னுடைய உண்மையான குணம். இப்படி எதுக்கும் அடிமையாகிறது உன்னுடைய குணம் கிடையாது அப்படின்னு நம்ம சுபபாவனை வைக்க போறோம். பிகேஸ்க்கும் வைக்க போறோம், அடுத்து உலகத்துல இருக்கிற நான் பிகேஸ்க்கும் வைக்க போறோம். இப்படி வச்சு அவங்களோட வைப்ரேஷனை மாத்த போறோம். அதனால அதை நம்ம சொல்லிட்டு அடுத்தது இறைவனின் அன்பும் கருணையும் ஆத்மாக்கள் உங்கள் மீது இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு விரக்தியில தான் இருப்பாங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்துல விரக்தியில இருப்பாங்க. ஒரு வெறுமை இருக்கும் அவங்களுக்கு. இப்போ உலகத்துல எல்லாருக்குமே வெறுமை இருக்கு, ஒரு விரக்தி இருக்கு, திருப்தி இல்ல. சோ அதனாலயே அந்த கெட்ட பழக்கத்தை விடறதுக்கு எதுக்கு விடணும் அப்படின்னு தோணும். சோ இறைவனின் அன்பும் தேவ தூதர்களின் அன்பும் உங்களது மீது இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இதுதான் அன்பால மாத்துறது. சிவத்தந்தை இப்படிதான் நம்மள மாத்த சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. முதல்ல என்ன நம்ம ஆழமா பதிய வைக்க போறோம். உன்னுடைய உண்மையான குணம் 7 நற்குணங்களே, தீய குணம் கிடையாது. எந்த ஒரு தீய பழக்கத்திற்கும் அடிமையாகும் குணம் ஆத்மாவாகிய உன்னுடையது இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட பேச போறோம். அந்த ஆத்மாவினுடைய ஒளி உடல் அது சூட்சும வதனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு பேசணும். கொஞ்சம் பிகேஸ் இருக்காங்கன்னா நம்ம அப்படி இமேஜின் பண்ணிக்கணும். நமக்கு யாருன்னுலாம் தெரியாது, பட் ஜஸ்ட் நம்ம சகயோகம் கொடுக்குறோம் அவங்களுக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் ஒரு ஒளி உடல் நம்ம ஆல்ரெடி இமேஜ் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒளி உடலை இமேஜின் பண்ணிக்கோங்க. சூட்சும உலகத்துல பிரம்மா பாபாவும் சிவதந்தையும் ஒரே ஒளி உடல்ல இருக்காங்க. தேவதைகளாகிய நாமளும் கைகளை கோர்த்துக்கிட்டு சுத்தி நிக்கிறோம். அந்த பிகேஸ் சுத்தியும் முதல்ல பிகேஸ் கோர்த்தரலாம். அவங்கள சுத்தி நிக்கிறோம். அவங்களும் ஒளி உடலா நடுவுல இருக்காங்க. அவங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன், அன்பின் வைப்ரேஷனை கொடுக்குறோம். அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் உங்களுடைய உண்மையான குணம், இறைவனுக்கு சமமான நற்குணங்கள். அந்த நற்குணங்களை கொண்ட ஆத்மாக்கள் நீங்கள். நாம் அனைவரும் தேவதை ஆத்மாக்கள், இறைவனின் நேரடியான குழந்தைகள். ஆகையால் பிரம்மாவின் குமாரிகள் என்ற பெருமிதத்தை கொண்ட ஆத்மாக்களே, இவ்வாறான தவறுகள், அடிமைத்தனம், நம்முடைய சுய குணம் கிடையாது. நம்முடைய சுய குணம் நற்குணங்களே, சாந்தமான நிலை, மகிழ்ச்சியான நிலை, திருப்தியான நிலை, சக்திசாலியான நிலை, தைரியசாலி நிலை. இதுவே ஆத்மாக்களின் சுய குணம் ஆகும். தீய பழக்கத்திற்கு அடிமை ஆவது சுய குணம் கிடையாது. உங்களால் நிச்சயம் வெளிவர முடியும். உங்களால் நிச்சயம் தீய பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும். தவறுகளில் இருந்து இந்த நொடியே வெளிவர முடியும். தைரியம் கொள்ளுங்கள். இறைவனின் அரவணைப்பும் உறுதுணையும் இந்த பரிஸ்தாக்களின்
துணையும், பிரம்மா பாபாவின் துணையும், தாதிமார்களின் சக்திசாலியான கிரணங்களும், மம்மாவின் கிரணங்களும் உங்களுக்கு உடையது. உங்களால் இவ்வளவு உதவிகளைக் கொண்டு நிச்சயம் தீய பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும். நாடகத்தின் துணையும் கட்டாயம் உண்டு. சிவதந்தையின் பெயரை காப்பாற்ற வேண்டியது பிரம்மா குமாரிகளே. நிச்சயம் வெளிவர முடியும். இக்கணமே இந்த போதையை, நரக போதையை கொடுக்கும் பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். ஆன்மீக போதையை அனுபவம் செய்யுங்கள். ஏதோ பிறவியில் தவறான கணக்கு வழக்கு இப்பிறவியிலும் தொடர்கிறது. இயற்கை 5 தத்துவங்களையும் மறைமுகமாக இது தாக்குகிறது. ஆத்மாக்களே, விழித்தெழுங்கள். இன்னும் சில கூட்டம் அந்த ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். இறைவனின் ஞானத்தை இன்னும் எடுக்காமல் அரைவனப்பின்றி இருக்கும் ஆத்மாக்கள். அவர்களுக்கும் சக்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். சூட்சும வதனத்தில் உலகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் மது மற்றும் புகைப்பிடிக்கும் மற்ற போதைப் பொருட்களையும் பயன்படுத்தும் ஆத்மாக்கள். அவர்களுக்கு தூய்மையின் வைப்ரேஷன், தூய்மையின் கிரணங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஆத்மாக்களை தூய்மை அடையுங்கள். இறைவனின் கருணையும் அன்பும், தேவ தூதர்களின் அன்பும் அக்கறையும் உள்ளது உங்களுக்கு. தூய்மை அடையுங்கள். நீங்கள் தைரியசாலி ஆத்மாக்கள். தீய பழக்கத்தை விடுத்து ஆன்மீக உண்மையிலும் உண்மையான இறைவனின் ஞானத்தை கையில் எடுங்கள். இந்த ஞானத்தை நோக்கி வாருங்கள். உங்களுக்காக இறைவனும் இறை தூதுவர்களாகிய நாங்களும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம்.
உங்களால் மற்ற ஆத்மாக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். உன்னதமான ஆத்மாக்கள் நீங்கள். இக்கணமே தூய்மையடையுங்கள். ஆன்மீக ஞானத்தை எடுத்து இறைவனோடு ஒன்றிணையுங்கள். ஆத்மஸ்திதியை அடையுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையின் கரணங்களை கிரகித்துக் கொள்கிறார்கள். அவர்களால் உணர முடிகிறது அவர்களது தவறை. மாற வேண்டும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டுவிட்டது. தூய்மை சக்தியின் கிரணங்கள் பரவிக் கொண்டிருக்கிறது. நிச்சய புத்தியோடு தீய பழக்க வழக்கங்களை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஞானத்தை, இறை ஞானத்தை எடுக்கிறார்கள். ஃபரிஸ்தாக்களின் மனம் லேசாகிறது. பாப் தாதாவின் மனம் லேசாகிறது. மகிழ்ச்சி அடைகின்றோம். ஓம் சாந்தி.